பிரபஞ்சமும் நானும். இப்போ பிரபஞ்சம் எப்படி அந்த ஒரு பொண்ணுக்கு உதவி செஞ்சிச்சுங்கிறத இந்த ரியல் ஸ்டோரியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படி இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளருது, நல்லா ஜாலியாக இருக்குது அந்த 6 வயசு மட்டும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு செகண்ட் டெலிவரி ஆகுது. அவளுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன தங்கச்சி ஒன்று பிறக்கிறா. அப்போ அதுக்கப்புறமா அவங்க அம்மா நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டு மனநோயாளி ஆயிடுறாங்க. மனநோயாளின்னா சாதாரணப்பட்டது மனநோயாளி இல்லை. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கே தெரியாது. வீட்டை விட்டு வெளியே ஓடுறது, தாம் பிள்ளைன்னே தெரியாமல் தாம் பிள்ளையே கொல்றதுக்கு முயற்சி செய்த ஒரு தாயாக மாறிட்டாங்க. அதை அவளால் அந்த பொண்ணால் ரொம்ப பொறுத்துக்கவே முடியல. அவளுக்கு டிப்ரெஷன்னா என்னென்னு அப்போ தான் அந்த சின்ன 6 வயசுலேயே தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அம்மா இப்படி ஆனதுனால தண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதையும் அவளால் சமாளிக்க முடியல. அவங்க அம்மாவையும் பார்த்து அவளால் பொறுத்துக்க முடியல. அவளால் படிக்கவும் முடியல. சுத்தமாக படிக்காத ரொம்ப மோசமான ஒரு பொண்ணாக அவள் ஆயிடுறான். எதெடுத்தாலும் கோவப்படுறது, எதெடுத்தாலும் திட்டுறது, யாரை பார்த்தாலும் கோபம் வர்றது, அதனால் படிக்காமையே ஆயிடுறது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவள் தள்ளப்படுறா. அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அவளுக்கு தாயாக இருந்து யார் உதவி செஞ்சா அப்படின்னா அந்த பிரபஞ்சமே தான். ஏன்னா அந்த பிரபஞ்சம் தானே நம்மளுக்கு இந்த பூமியில் கொண்டுட்டு வருது. அப்போ தாய் சரியில்லைனாலும் தந்தை சரியில்லைனாலும் அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உதவி பண்ணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வளர்றாள். அவளுக்கு யாரோ உள்ளுக்குள்ளே சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் நீ அதுக்கு இது பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு யாரோ சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் எல்லாருமே உங்கள் அம்மா பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவளை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவள் ஒரு 10 வயசு வரையும் ஓட்டிடுறா. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.